சிவா சிவாய போற்றியே நமச்சிவாய போற்றியே. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மான் போல வந்தவனே யாரடித்தாரோ யாரடித்தார். ஹாய் ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் ராஜப்ரோ பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சோசியல் மீடியாவில் ரீசெண்டாக வைரல் ஆகிட்டு வர அனுன்ற 17 வயசு பொண்ணோட கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தன்னோட பொண்ணை காணும்னு அவங்க அப்பா போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த பொண்ணு ஒரு விபச்சாரின்னு அண்டு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் டாக்டர் வந்து பலமுறை அந்த பெண்ணோட வெர்ஜினிட்டி கலைக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நைட் அந்த பெண்ணுடன் பாலியல் உறவில் இருந்த அந்த 2 நபர்களை தங்களது குற்றங்களை ஒப்புக்கொண்டனர், தாங்கள் தான் கொலை செய்தோம் என்று. மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள எனது இன்சைடியை ஃபாலோ செய்யுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்ப எதுக்கு நான் ஃபீல் பண்ணிருக்கேன்? உள்ள நடந்து போச்சு. இப்படி மூலையில உட்காந்தாலும் நான் எல்லாம் மாறிடுமா? அடுத்த உழைப்ப பாடுறா. முடியலடா. வீட்டுக்கு வந்தாலும் என் பொண்ணு ஞாபகமா தான் இருக்கு. வீட்டுக்குள்ள வரும்போதே என் பொண்ணு அப்பா அப்பான்னு சுட்டியா சுத்திக்கிட்டே இருப்பா. ஆனா இப்ப அவ இல்லாத போது சடனா என்னால அக்செப்ட் பண்ண கூட முடியல. சரி விரும்பா, உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. எதுக்கு மேல எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்டா. இந்த சொசைட்டியே என் பொண்ணை தப்பா பேசுது. நீயும் என் பொண்ணு அப்படிதான் நினைக்கிறியா? சொல்றா, சொல்லு சொல்லு. இல்லடா, நம்ம பொண்ணை பத்தி நமக்கு தெரியாது. நான் நம்புறேன் மச்சான், நம்ம பொண்ணு தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. சரி விரும்பா, உடம்பு பார்த்துக்கோ. எதுனாலும் கால் பண்ணு. போயிட்டாங்க. அப்பா, இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி பொண்ணு நான் இல்லப்பா. இவங்க என்ன வேணும்னே கொலை பண்ணியிருக்காங்க. என்னன்னு கண்டுபிடிங்க. ஹலோ சொல்லுங்க சார். சார்
உட்காருங்க. சாப்பிடுறீங்களா? இல்ல அதெல்லாம் பழக்கம் சார். ஓகே சொல்லுங்க சார், என்ன விஷயம்? சார் எனக்கு கேட்க ஒரு மாதிரி தான் இருக்கு. எனக்காக திருப்பி இந்த கேஸை ரீஓபன் பண்றீங்களா சார்? என் பொண்ணு தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா சார். இந்த சொசைட்டி சொல்ற மாதிரி என் பொண்ணு ப்ராஸ்டிடியூட்லாம் இல்லை சார். எனக்காக ஒரே ஒரு வாட்டி இந்த கேஸை ரீஓபன் பண்ணி திரும்ப இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க சார். சார் எனக்கு உங்கள் கஷ்டம் புரியுது. அதுக்காக க்ளோஸ் பண்ண கேஸை ரீஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார். நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. எவிடன்ஸோட ப்ரூஃப் ஆயிடுச்சு சார். உங்க பொண்ணு ஒரு ப்ராஸ்டிடியூட். கொலை பண்ணவங்க நாங்க தான் கொலை பண்ணுவோம்னு கான்ட்ராக்ட். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க சார். உங்க பொண்ணோட விஷயம் நிறைய சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ப்ளீஸ் சார். என்ன பண்றீங்க சார்? ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். இதுக்கு மேலே எனக்கு என்ன பண்ணுறது? ನಮ್ಮಿನ್ನಟೀಕ ಈ ಕಾಟು ಮಶೋಕ ಕುಟ್ಟಿ ಪೋನಿ ಟೈಲು ಕ್ಯೂಟ ಕೈಯ ಮಾಡಿ ಗಿಟ್ಟ ஆரிரோ ஆராரிரோ இது தந்தையின் தாலாட்டு பூமியே புதிதானதே இவள் மழலையின் மொழி கேட்டு ஓ தாயாக தந்தை மாறும் புது காவியம். ப்ரொஃபைலோட சாட் ஆமா ஹலோ மச்சான். சொல்றா மச்சான். ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வரியா? எதுக்குடா? ஒரு நிமிஷம் நீ நேர்ல வா, நான் சொல்றேன். நான் வரேன். எதுக்குடா அவசரமா கால் பண்ணி வர சொன்னா? என்ன விஷயம்? நம்ம பொண்ணு தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க மச்சான். பட் உண்மை அது இல்லை. யாரும் சோஷியல் மீடியால தான் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம பொண்ணை ஃபேஸ் மாஃபிங் பண்ணி மணி கேட்டு பிளாக்மெயில் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல தான் நைட் மணி கொடுக்க போகும்போது தான் ஏதோ நடந்திருக்கு. அது கண்டுபிடிக்கணும் மச்சான். சரி, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, இதான் நடந்தது உனக்கு எப்படி தெரியும்? நான் என் பொண்ணோட ஃபோனை யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சடனாக இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அதில் ஒரு ப்ரொஃபைல் மட்டும் டெலீட் ஆகிருந்தது. அது என்னன்னு கண்டுபிடிக்க நிறைய சர்ச் பண்ணி எப்படியோ சேட்டை ரெக்கவர் பண்ணிட்டேன்.
அது மூலியமா தான் எனக்கே தெரியும் இதான் நடந்திருக்குன்னு. பட் ஒன்று மட்டும் புரியல, அந்த யார் அந்த சேட்டை டெலீட் பண்ணியிருப்பாங்க. சரி, எப்படா கண்டுபிடிக்காது? ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? இந்த சொசைட்டி என் பொண்ணை தப்பானவன்னு சொல்லிச்சுல்ல, அதை நான் ஆல்டர் பண்றேன் மச்சான். ஏய், ஏன்டா தூங்கிட்டு இருக்கும்போது லைட்டை போடுற? மச்சான், உனக்கு ஒரு குட் நியூஸ்டா. என்னடா? நானும் ஒரு கேர்ள் ஃபேக் ஐடி ஒன்று ஓப்பன் பண்ண மச்சான். அதுல ப்ராஸ்டேட் மாதிரி நான் அவனுக்கு மெசேஜ் பண்ண அவனை நம்ப வச்சுட்டேன். அவனும் வரேன்னு சொல்லியிருக்கான். நானும் போலீஸ் ஃபோர்ஸோட போய் அவனை பிடிக்க போறேன். சரி, நானும் வரேன். இல்லை மச்சான், நான் மட்டும் போயிட்டு வரேன். ஏய், ஒரு நிமிஷம். என்னடா எவ்வளவு பெரிய மேட்ரு இவ்வளவு சிம்பிளா கண்டுபிடிச்சியடா? சிம்பிள் முக்கியம் இல்லை மச்சான், ஸ்மார்ட்னஸ் தான் முக்கியம். என்ன சார் ஸ்டேஷன் வர சொல்லாம இங்க வர சொல்லியிருக்கீங்க? எல்லாம் காரணமாக தான் நம்ம ஸ்டேஷனில் நம்மளுக்கு வேலை பண்ண யாரும் இல்லை, அவங்களுக்கு வேலை பண்ண நிறைய இருக்கு. சரி, ஒரு சொல்லு, உண்மையிலேயே கண்டுபிடிச்சிட்டேன். ஆமா சார், கண்டுபிடிச்சிட்டேன். நைட் வர சொல்லியிருக்காங்க. என்ன வர சொல்லியிருக்காங்க? பெல் சிட்டின்னு ஒரு ஏரியாவுக்கு வர சொல்லியிருக்காங்க சார். யாரா டிஃப்ரெண்டாக வந்து சார் ஏரியாவுக்கு போய் வர சொல்லியிருக்காங்க. சரி, யாரெல்லாம் போய் பார்ப்போங்க. சார் போலீஸ் ஃபோர்ஸோட தானே போறோம். போலீஸ் ஃபர்ஸ்ட் போய் அங்கே என்னன்னு பார்ப்போம். என்னன்னு பார்த்துட்டு செகண்ட் வேணா கொடுப்போம் இன்ஃபர்மேஷன். வாங்கடா. ஆமா சார், இங்கே தான் வர சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, உன்னை இங்கே வச்சா முடிச்சிடும். நம்ம மட்டும் எழுதிட்டு போயிடுவோம். அங்கே எழுதிட்டு வச்சியா? நீங்களுமா சார்? ஆமா, உன் பொண்ணை கண்டுபிடிச்சு ப்ரமோஷன் கொடுப்பாங்க, இல்லை பாராட்டுவாங்க. அதை வச்சு நான் நாக்கு கூட வைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ணா எனக்கு ஒரு நாளைக்கு ஆக்சிடென்ட் எனக்கு சர்வீஸோட பண்ணலாம் பண்ணுவேன். சரிங்க, உங்களை மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனாலதான் மக்கள் நான் போலீஸை பத்தி போயிட்டு இருக்காங்க. நீ நல்லா தான் பேசுறேன். இந்த ஜெனரேஷன் செட் ஆகு. காலம் மாறி பேசுறேன். என்னடா இப்படிலாம் வச்சிருக்கீங்க? நான் என்ன பொழுது போகல, ரத்த கலரியா வடா. தலை கொடு. இப்பயே போட்டுருவோமா, இல்லைன்னா ட்விஸ்ட்டை சொல்லிட்டு போடுவோமா? சொல்லிடுறியா? லிஸ்ட்டை சொல்லிட்டு போட்டா சரி, ஃபன்னாக தான் போட்டு. சரி, இப்போ சொல்லிட்டு போடுவோம். நீ என்னமோ நீ போட்ட பிளான்ல தான் நாங்கள் சிக்கியிருக்கோம்னு நினைக்கிற. அந்த ஐடியிலேருந்து எனக்கு மெசேஜ் வந்தப்பே தெரியும் அது ஒரு பொண்ணு இல்லை பையன்னு. அந்த யாருன்னு அந்த பையன் யாருன்னு பார்க்க தான் நாங்கள் உன்னை இங்கே வர வச்சோம். ஆல்ரெடி இந்த போலீஸ் மார்க்ஸ் வந்து எங்கிட்ட சொல்லிட்டாரு. என்னடா நீங்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டான், என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டான். நீ கூட்டு வாமாம் சார், நம்ம யாருன்னு பார்த்துப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்புறம் தான் எனக்கு சிங்க் ஆச்சு அந்த ஜோக்கர் நீ தாங்க. உன் பொண்ணை நீங்கள் நைட் என்ன பண்ணோன்ட்டு தெரிஞ்சுக்கதானே நீ டோம் பண்ண. உன் பொண்ணை நாங்கள் தான் பண்ணோம். அதுக்கு இந்த இவர் தான் ஹெல்ப் பண்ணார். உன் பொண்ணு ப்ராஸ்டியூட்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணது இவர் தான். உன்னால என்ன பண்ண சொல்லி இவர் மூலியமாக தான் 2 பேரை சரண்டர் ஆக வச்சு அவங்க தான் உன் பொண்ணை கொலை பண்ணாங்க அப்படின்ட்டு இந்த சொசைட்டியை நம்ப வச்சிட்டோம். சேட்டை டெலிட் பண்ணான்னு யார் டெலிட் பண்ணான்னு யோசிச்சு பார்த்தியா? இவர் தான் டெலிட் பண்ண. எப்படி ட்விஸ்ட்டு? அநியாயமா என் புள்ளைய கொண்டீங்களடா பாவிகளா. எதனாலடா இப்படிலாம் பண்றீங்க? சொன்ன மாதிரி தான் நானும் ஒரு அப்பாவே இருந்தேன். பட் இந்த சொசைட்டி என்னை அப்படி இருக்க விடலை. நான் ஒரு கஷ்டப்படுற வீட்டில் பிறந்தேன். சின்ன வயசுலேருந்து வெறித்தனமாக படித்தேன். எனக்கு ட்ரீமே கவர்மெண்ட் வேலை. அதுக்கு தனியாக கோச்சிங் கிளாஸ் அதுன்னு போய் உட்காந்து படித்து எப்படியோ எக்ஸாமில் பாஸ் ஆனேன். அவ்வளோதான், நம்ம கஷ்டம் தீரப்போகுது, நமக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னு.
வேலைக்குள்ளே போகிறதுக்கு 30 லட்சம் கேட்டான். அம்மாட்ட போய் சொன்னேன், 30 லட்சம் கேட்குறாங்கன்னு. பெற்றவங்களும் அலைஞ்சு தெரிஞ்சு எப்படியோ லோன் எடுத்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் காசையும் வாங்கிட்டு எனக்கு வேலை இல்லைன்ட்டான். அந்த லோனை கட்ட முடியாமல் பெற்றவங்க சூசைட் பண்ணி செத்தாங்க. அப்ப முடிவு பண்ணண்டா, நான் கத்துக்க வச்ச மொத்த நாலேஜை நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணாம கெட்ட விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும்ட்டு ஒவ்வொரு கிரைம்ஸா பண்ண ஆரம்பிச்சேன். ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல்ல இறங்குனேன். எனக்கு இப்ப மந்த்லி 25 crores மேல நான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப சொல்லு, நான் பண்ணது தப்பா? அதுக்குன்னு இந்த மாதிரி கிரைம்ஸ்லாம் பண்ணி மக்களை ஏமாத்துவீங்களாடா? டேய் சேச்சி, இவன் புலம்பிட்டே இருக்கான், போட்டுருமா அவனை. நீ என்னை கொல்ல போறதுக்கு முன்னாடி நான் சொல்ற ட்விஸ்ட்டை கேட்டுட்டு என்னை கொல்ல. நீங்க தான் என்ன பிளான் போட்டு இங்க வர வச்சுதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. பட் நீங்க என்ன வர வைக்கல, நான் தான் உங்களை வர வச்சேன். எனக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும். நான் பொண்ணு இல்லைன்னு நீங்க என்ன பிளான் பண்ணி வர வச்சதும் இவங்க உங்க ஆளுன்னு எல்லாமே எனக்கு தெரியும். இது எப்படின்னு யோசிக்கிறியா நீ? ஐ எம் அ ஹேக்கர். நீங்கள் என்ன இன்ஸ்டா ஐடிக்கு மெசேஜ் பண்ணப்போவே நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது நான் உங்கள் ஃபோனை ஹேக் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் மூலியமாகவே உங்கள் மூவ்ஸை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். தெரிஞ்சும் நான் ஏன் போலீஸ்கிட்ட எதுவும் சொல்லாமல் இருந்தேன்னு தெரியுமா? உங்கள் எல்லாரையும் வர வைக்க நான் போட்ட பிளான்டா இது. அண்ட் இங்கே வர்றதுக்கு முன்னாடியே நான் ஹேண்டில் மைக்ரோசிப்பை இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ அதன் மூலியமாக தான் போலீஸ் நீங்கள் பேசின எல்லா வாய்ஸ் ரெக்கார்ட்ஸும் போலீஸ்க்கு இன்ஃபார்மேஷன் கொடுத்தேன். சாவடிங்கடா அவனை. அது கேட்டா விளையாடி வாங்கணும். முதல்ல ஸ்பீட் பண்ணிருக்காங்க. ஆமாண்ணா, முதலே சொல்லியிருந்தேன்னா சொல்லிடலாமே. முதலையே ஏன் சொல்லலை? எல்லாமே தெரிஞ்சு நான் ஏன் இவ்வளோ அடி வாங்கணும் தெரியுமா? ஏன்னா என் பொண்ணை நான் சரியாக கேர் பண்ணல, என் கூட நான் சரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அதனால எனக்கு நானே கொடுத்த பனிஷ்மெண்ட் இது. நீ சொல்கிறத அக்செப்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸுக்கு முக்கால்வாசி பேரண்ட்ஸும் தான் காரணம். எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒர்க்கு போகணும், சம்பாதிக்கணும், பணம் சேர்க்கணும், அவ்வளோதான். இந்த காலத்தில் யார் பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறா? கொஞ்சம் கேர் பண்ணி அவங்க கூட ஃப்ரீ டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக தப்பு நடக்காது. எங்களை மாதிரி ஆட்களும் தப்பு பண்ணுறதை கொஞ்சம் குறைச்சி போனாங்க. நாங்கள் உங்களை ரவுண்டை போட்டோம், உழவு முடியாமல் அப்படிங்கிற கீழே இறங்கி வந்திருக்கோம். நாங்கள் வந்தால் சுட்டு பிடிக்க வேண்டியதாக இருக்கும். போலீஸ் சவுண்டை பண்ணிட்டாங்க இல்லையா? கடைசியாக நமக்கும் சாவு வந்துருச்சுடா. அவங்க பண்ண தப்பு இல்லை. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜபிரபு பேசுகிறேன். போன வீடியோவில் 17 வயசு அனுன்ற பொண்ணை பற்றி போட்ட வீடியோ வந்து முழுக்க முழுக்க தவறான ஒன்று. இதற்கு காரணம் அந்த போலீஸ் அதிகாரி கொடுத்த தவறான ரிப்போர்ட் மட்டுமே. அந்த பெண் உண்மையாக கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் ஆன்லைனில் பெண்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிற 2 நபர்களால் மட்டுமே கொலை செய்யப்பட்டார் மற்றும் அதற்கு உடந்தையாக இருந்த போலீஸ் அதிகாரியும் கைது செய்யப்பட்டார். இந்த கேஸோட ஆரம்ப காலகட்டத்தில் பல பேர் அந்த பெண்ணோட அப்பாவை அசிங்கப்படுத்தியும் அவமானப்படுத்தியும் அதை பொருட்படுத்தாமல் தனது உயிரை கொடுத்து போராடி தனது மகளுக்காக நீதியை பெற்று தந்த அந்த தந்தைக்கு ஒரு ஆன்சர். இந்த சொசைட்டி அண்ட் சோசியல் மீடியா சொல்ற தவறான விஷயத்தை நம்பி தவறான பதிவை இனிமே பதிவு செய்ய மாட்டேன். இனிமே உண்மை எதுவோ அதை மட்டும்தான் உங்கள்கிட்ட வீடியோவா பதிவு செய்வேன். முடிஞ்ச அளவுக்கு யூடியூபர்ஸ்
மீம் கிரியேட்டர்ஸ் சோசியல் மீடியாவில் உண்மை எதுவோ அதை மட்டுமே பதிவு செய்யுங்க. நம்ம போடுற தவறான பதிவுனால இங்கே பல பேரோட லைஃப் பாதிக்கப்படுது. இதற்கு உதாரணம் தான் இந்த கேஸ். மேலும் வீடியோக்களை பார்க்க இன்ஸ்டால என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் யூடியூப்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன்ல போட்டுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.